வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி வார்லி ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணி எப்படி வீட்டில் வந்து அழகாக மாட்டி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். இது வந்து நான் 6x6 சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி 4 கார்ட்போர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டேப். இது வந்து நம்ம சுற்றி ஒட்ட போகிறோம். அந்த எட்ஜஸ் நான் மாஸ்கிங் டேப் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து நான் 0.5க்கு கேப் விட்டுருக்கேன். ஷேர் பண்ணி கரெக்டாக ஒட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து பார்டர் மட்டும் க்ரீன் கொடுக்க போகிறோம். நான் வந்து இந்த நியான் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இது கார்ட்போர்ட்லையா, ஸோ உங்களுக்கு வந்து 2 to 3 லேயர்ஸ் வந்து கொடுத்தா தான் இது வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். நீங்கள் யாருன்னா சப்போஸ் ஒயிட் சிமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்போர்ட் மேலே ஒயிட் சிமெண்ட் பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே கூட இந்த கலர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே ப்ரைட்டாக இருக்கும். நான் ஏன் யூஸ் பண்ணலைன்னா, நிறைய பேர்கிட்ட ஒயிட் சிமெண்ட் இருக்காது, அதனால் நான் யூஸ் பண்ணல. இப்போ வந்து இது நல்லா காயட்டும். காஞ்சோடனே நம்ம வந்து சென்டரில் எல்லோ அடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது நல்லா காயட்டும். காஞ்சோடனே நம்ம வந்து வார்லி ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இதில் என்ன வரைய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் ஒரு பொண்ணு வந்து ட்ரம்ஸ் வச்சிட்ருக்க மாதிரி வரைய போகிறேன். ஸோ நான் வந்து பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் பிளாக் பெயிண்ட் தான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இப்போ நான் இதில் எப்படி ட்ராயிங் பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். லைக் எப்படி சொல்கிறேன்னா, கைட் ஷேப் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நான் ட்ராயிங் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணுமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து Q&A வீடியோ தான் போடலான்னு இருக்கேன். ஸோ தட் அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குன்னு. அப்போ தான் உங்கள் கொஷின்ஸ்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். பார்டர் டிசைன்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் போடலாம். நான் வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். நீங்கள் இதே தான் போடணுன்னு கிடையாது, எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ வந்து பிளாக் பெயிண்ட் காஞ்சோடனே நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம வார்லி ஆர்ட் கார்ட்போர்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன் அண்ட் ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நம்ம வார்லி ஆர்ட் வரைஞ்சிருக்கோம்ல, இது என்ன கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு லேடி கேரக்டர். ஸோ அவங்களுக்கு வந்து நான் தலையில் வந்து கொண்டையில் லைட்டாக பூ இருக்க மாதிரி அந்த டாட் வைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பட் அவங்க ட்ரெஸ்ஸில் நான் இப்போ டிசைன் பண்ண போதில்லை, ஏன்னா அவங்க வந்து கையில் வந்து அந்த மோளம் வச்சுருக்காங்களோ, ஸோ அதில் தான் டிசைன் பண்ண போகிறேன். ரொம்ப டிசைன் கொடுத்தா அது உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது.
பாருங்க நம்மளோட இந்த வார்லி ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரியே இன்னொன்றும் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. குட்டீஸ்லாம் இது மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பெயிண்ட் ப்ரஷ் வச்சு உங்களுக்கு பண்ண வந்துச்சுன்னா பண்ணுங்கள். அப்படி வரலைன்னா நீங்கள் வந்து ஸ்கெச்சஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு பெயிண்ட் நல்லா காஞ்சோன்னே யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கெட்சில் கொடுக்கும்போது அப்படியே அந்த பெயிண்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பெர்மனன்ட் மார்க்கர் இருக்குல்ல, பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணலாம். அண்ட் சிடி அவுட்லைனர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் நம்மளோட வார்லி ஆர்ட் இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஹோல்ஸ் போடணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பஞ்சிங் மிஷின் எடுத்துக்கிறேன். குட்டீஸ் யாருன்னா இது பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. இது ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். வேறு வேறு ஷேப்பில் இருந்தால் உங்களுக்கு வந்து மாறி மாறி இருக்கும். நான் இதே மாதிரி ஆல்ரெடி 2 ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி தான், பட் வந்து வேறு வார்லி ஆர்ட் டிசைனுக்கு போட்டிருக்கேன். அண்ட் நான் இந்த மாதிரி ஒரு குட்டியான பெல் எடுத்துக்கிறேன். இது வந்து கீழே தொங்க விட்டு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பெல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். நிக்ரோம் ஒயர். இது கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு இந்த மாதிரி நாட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கிறேன். ரொம்ப டைட்டாக கட்டாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு லூஸாகவே கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து காற்றடிச்சா அந்த ஆடும்போது அது அழகாக இருக்கும். ரொம்ப டைட்டாக கட்டினீங்கன்னா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நம்ம வந்து இதே மாதிரியே ஃபுல்லாத்துக்கும் கட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்போ தான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வேஸ்ட்டான கார்ட்போர்டு வச்சு பண்ணுறது இது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் Q&A வீடியோ போட போகிறேன். ஸோ உங்கள் கொஷின்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எனக்கு வந்து ஆன்சர் பண்ணி ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணனாலும் 2 ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye from Harini.